வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் திவ்யா ஜனனி. பிட்ஸ் பிலானியில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அன்அகாடமியில் ஒரு 5 இயர்ஸாக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். TNPSC கோச்சிங்கில் எனக்கு ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி MCQs பார்க்க போகிறோம், INM ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுவும் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற புக்கு தான் வந்து உங்களுக்கு TNPSCக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, UPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு புக் இல்லையா? ஸோ அந்த புக்கிலேருந்து MCQs எடுத்திருக்கேன் நான். இது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அண்ட் இது நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா இது எவ்வளோ முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த MCQs. பார்க்கலாம். Who along with Dadabhai Naoroji and R.C. Dutt criticized the economic exploitation by the British. ஓகே, ஸோ இந்த பொருளாதார சுரண்டலை பற்றி நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். ஸோ தாதாபாய் நவரோஜி அவர்கள் அதில் முக்கிய பங்காற்றிருக்கிறாரு. R.C. Dutt அவர்களும் அதை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் கூடவே இன்னும் சில பேரும் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம்? MG ரானடே, ஜவஹர்லால் நேரு, தாராசந்த், KT தெலங். ஓகே, யாரெல்லாம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? ஓகே, ஆன்சர் வந்து MG ரானடே அண்ட் KT தெலங். இவங்க ரெண்டு பேருமே அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, in the last quarter of the 19th century, a detailed scientific critique of colonialism for the adverse economic aspects of the alien rule was developed by the nationalists like Dadabhai Naoroji, MG Ranade, GV Joshi, R.C. Dutt, KT Telang, Gokhale, Vacha. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பொருளாதார சுரண்டலை பற்றி பிரிட்டிஷ் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான இது வந்து 1780s இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ த ஒன்லி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த நேஷனல் மூவ்மெண்ட் வாஸ் பை த நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் சச் அஸ் R.G. பிரதான், A.C. மாஜும்தார், ஜவஹர்லால் நேரு, பட்டாபி சீதாராமையா, R.C. மாஜும்தார் அண்ட் தாராசந்த் ஆர் த நோட்டட் நேஷனலிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த நேஷனல் மூவ்மெண்ட் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி சொன்னது வந்து இவங்க. ஓகே, அடுத்தது த புக்ஸ் இந்தியா டுடே அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் பிலாங் டு விச் ஐடியாலஜி ஆஃப் ஹிஸ்டாரியோகிராஃபி? சரியா? ஸோ இந்த ரெண்டு புக்கும், இந்தியா டுடே அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், மார்க்சிஸ்ட் அப்ரோச், கம்யூனலிஸ்ட் அப்ரோச், லிபரல் அப்ரோச், ஃபெமினிஸ்ட் அப்ரோச். ஓகே, ஆன்சர் வந்து மார்க்சிஸ்ட் அப்ரோச். The Marxist approach in India was heralded by two classical books. அதான் வந்து ரஜினி பாம்தத் எழுதின இந்தியா டுடே and A.R. Desai உடைய Social Background of Indian Nationalism. So, originally written for the famous Left Book Club in England, India Today, the first published in 1940. Okay, and 1947 again published ஆயிருக்கு. இந்த Social Background of Indian Nationalism வந்து 1948 published ஆயிருக்கு. The High Caste Hindu Woman was a book written by. Okay, இந்த புத்தகத்தை எழுதியது யார்? High Caste Hindu Woman, சாவித்ரிபாய் புலே, கேத்ரின் மயோ, நாகம்மை, பண்டித ரமாபாய். Okay, High Caste Hindu Woman. ஆன்சர் வந்து பண்டித ரமாபாய். Feminist historiography அதில் பார்க்குறோம் நம்ம. The shift in terms of writing of women's history began with the women's movement of the 1970s, which provided the context and impetus for the emergence of women's studies in India. Very soon, women history broadened and assumed the more complex shape of the gender history. Okay, பெண்கள் சம்பந்தமான அந்த வரலாற்று ரீதியான அந்த தகவல்கள் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. So the early years, the endeavor was to write a history of women to supplement the writings of the mainstream history. Also, an attempt was made to research and compile an archive of women's writing. Okay, பெண்கள் எழுதினதை எல்லாத்தையும் ஆர்கைவ் பண்ணி வைக்கணும், காத்து வைக்கணும் அப்படின்னு. So an important area of research has been analysis of the way in which the colonial structures such as the legal structure affected the women's lives, and women's vulnerability due to the denial of ownership of productive resources has been focused on in the analysis of how progressive laws shaped gender relations in the colonial period. Two works based upon the women's question in India, the High Caste Hindu Woman 1887ல பண்டித ரமாபாய் அவர்கள் எழுதினது, அண்ட் மதர் இந்தியா கேத்ரின் மயோ எழுதினது. இது வந்து இந்த விமன் ரைட்டிங்கில் வந்து முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். The main Indian commodities exported to European nations before 1453. Okay, 1453 அதுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை யாவை? ஓகே, ஸ்பைசஸ், எலஃபென்ட்ஸ், கலிக்கோ, சில்க், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ ஆன்சர் வந்து எலஃபென்ட்ஸ் கிடையாது, மற்றபடி இவங்க எல்லாருமே
Okay, spices, calico, silk, precious stones idellame. So after the decline of the Roman Empire in the 7th century, the Arabs had established their domination in Egypt and Persia, and direct contact with the Europeans between the Europeans and India declined, and with that the easy accessibility to Indian commodities like the spices, calicos, silk and various precious stones இது எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா அரேபியர்களுடைய தாக்கத்தினால. So in 1453, Constantinople fell into the Ottoman Turks who were on the ascendant. So merchandise from India went to the European markets through Arab Muslims intermediaries. So இவங்க மூலமா தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே யூரோப்பியர்கள் கைக்கு போக வேண்டியதா இருந்தது. அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. Who was Pope in 1453? Okay, 1453ல போப்பாண்டவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த போப்பாண்டவர் யார்? தியோடர் 1, பெலாகியஸ் 1, நிக்கோலஸ் 5, கான்ஸ்டான்டைன். ஆன்சர் வந்து நிக்கோலஸ் 5. Okay, historians have observed that the idea of finding an ocean route to India had become an obsession for Prince Henry of Portugal. Okay, so Prince Henry அப்படிங்கிற ஒரு நேவிகேட்டர் அப்படிங்கிற பேரால் அறியப்படுவார். ஏன்னா வந்து அவருக்கு இது மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ he was keen to find a way to circumvent the Muslim domination of the Eastern Mediterranean and all the routes that connected India to Europe. So Pope Nicholas V, okay, so Nicholas V gave Prince Henry a bull in 1454 conferring on him the right to navigate the sea to the distant shores of the Orient. Okay, so போப்பாண்டவர் வந்து இது கொடுக்குறாரு புல். ஓகே, ஸோ மெயினாக அந்த பிரின்ஸ் ஹென்ரி எதற்காக இந்த மாதிரி ஆசைப்பட்டார் அப்படின்னா முஸ்லீம் டாமினேஷன் ஜாஸ்தி இருந்ததுனால அந்த பகுதியிலிருந்து நம்ம சுற்றிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோர் ஸ்பெசிஃபிகலி as far as India in an attempt to fight Islamic influence and spread the Christian faith. However, Prince Henry died before his dream became a reality. ஓகே, ஸோ அந்த 1454ல் கொடுத்துருக்கிறாரு அண்ட் 1497ல் தான் நம்மளுக்கு வாஸ்கோட காமா வருவார் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். The Treaty of Tordesillas was between the rulers of dash and dash. Okay, Treaty of Tordesillas. Okay, ஸோ அதாவது குளோபையே ரெண்டாக பிரித்து இந்த சைடு நான் பார்த்துக்கிறேன் இந்த சைடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாருக்கும் இடையில நடந்த ஒரு ஒப்பந்தம். ஓகே, இட்டாலி, போர்ச்சுகல், இங்கிலாந்து, ஸ்பெயின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடந்த இந்த ட்ரீட்டி ஆஃப் டார்டிசிலாஸ். ஓகே, ஸோ 1494ல் இது கையெழுத்தானது. 1497ல் the rulers of Portugal and Spain divided the non-Christian world between them by an imaginary line in the Atlantic. Okay, அட்லாண்டிக் ஓஷனில் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிட்டாங்க. Some 1300 miles west of Cape Verde Islands. So under the treaty, the Portugal could claim and occupy everything to the east. Okay, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே போர்ச்சுகலுக்கு. ஓகே, அதே மாதிரி ஸ்பெயின் வந்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஸ்பெயினுக்கு அப்படின்னு சொல்லி அட்லாண்டிக் ஓஷனில் நடுவில் கோடு போட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ட்ரீட்டி ஆஃப் டார்சிடிலாஸ். ஸோ த சிச்சுவேஷன் வாஸ் thus prepared for the Portuguese incursions into the waters around India. ஸோ அதனால இந்த சைடு வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இவங்க. ஓகே, ஸோ இங்கே கோடு இருக்குது. ட்ரீட்டி லைன் வந்து இது. ஓகே, இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. இது வந்து நாங்கள் போர்ச்சுகலுக்கு, இது ஸ்பெயினுக்கு அப்படின்னு. When were the ships set out from Portugal which actually reached India? போர்ச்சுகல்லேருந்து கிளம்புனது எப்போ இந்தியாவுக்கு ரீச் ஆச்சு? ஓகே, ஆன்சர் வந்து ஜூன் 1497, 1497ல் வாஸ்கோட காமா மூலமாக. இட் வாஸ் இன் 1487ல் பார்த்திலோமா டயஸ் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வருவார். So the Portuguese navigator Bartolomé Dias rounded the Cape of Good Hope in Africa and sailed up the eastern coast. So he was well convinced that the long sought after sea route to India had been found, but it was only 10 years later that an expedition of Portuguese ships set out for India in 1497 and arrived in India in slightly less than 11 months time, May 1498. Okay, 1498ல வந்து இங்கே வந்தது. ஆனால் அங்கே ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1497ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது, நேம் த குஜராத்தி பைலட் ஹூ ஹெல்ப்டு காமா டு ரீச் கேலிக்கட். ஓகே, கேலிக்கட்டுக்கு வரத்துக்கு ஒரு குஜராத்தி பைலட் ஹெல்ப் பண்ணாரு. அவங்க பேரு அபுல் ஹசன், மியோன் பாய், தாவூத் ஷா, அப்துல் மஜீத். ஓகே, ஆன்சர் வந்து அப்துல் மஜீத். ஸோ த அரைவல் ஆஃப் 3 ships under Vasco da Gama.
Okay, 3 ஷிப்பில் வராரு, led by Gujarati pilot named Abdul Majid at Calicut in May 1498, profoundly affected the course of Indian history. So the Hindu ruler of Calicut, the Zamorin, okay, Englishல Zamorin, original அவர் பேர் Samutri, however had no apprehensions as to the Europeans' intentions. As the prosperity of his kingdom was due to Calicut's position as an entry port, he accorded a friendly reception to Vasco da Gama. Okay, so the Arab traders who had a good business on the Malabar coast were apprehensive and were not keen on the Portuguese getting a hold there. Francisco de Almeida was appointed as the governor in 1505 for a period of how many years? Okay, 1505ல் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா தான் வந்து முதல்ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். ஸோ அதில் வந்து எத்தனை வருஷத்துக்கு அவர் வந்து கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணாங்க? 2, 3, 4, 5. ஆன்சர் வந்து 3 years. Francisco de Almeida. Okay, so the King of Portugal appointed a governor in India for a 3-year term and equipped the incumbent with a sufficient force to protect the Portuguese interest. The Francisco de Almeida, the newly appointed governor, was asked to consolidate the position of Portuguese in India and to destroy the Muslim trade by seizing aid in Ormuz and Malacca. Okay, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி முஸ்லிம்களுடைய அந்த தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துங்க, இங்கே வந்து நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கிங் ஆஃப் போர்ச்சுகல் வந்து சொல்லியிருக்கிறாரு. He was also advised to build the fortress at Anjavida, Cochin, Kannanur and Kilwa. So the Cartas system with reference to naval trade was used by which of the following? Okay, நேவி மூலமாக இருக்கக்கூடிய வணிக நடவடிக்கைக்கான கார்டாஸ் சிஸ்டம் யார் யூஸ் பண்ணது? வாஸ்கோ ட காமா, பிரான்சிஸ்கோ டி அல்மைடா, நீனா டி குனா, அல்பூகர்க். ஓகே, ஆன்சர் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. ஸோ இங்கே பார்க்கலாம், encouraged by the merchants of Venice whose lucrative commerce was now at risk due to the Portuguese interference, the Egyptians raised a fleet in the Red Sea to stop the advance of the Portuguese. Okay, ஸோ இங்கே வந்து போர்ச்சுகல் உள்ளார வரக்கூடாதுன்னு அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. In 1507, the Portuguese squadron was defeated in naval battle of Dayu by the combined Egyptian and Gujarat navies, and Almeida's son was killed in this battle. Okay, அவரோட பையனை கொன்னுட்டாங்க இந்த பேட்டில். ஓகே, இஜிப்சியன் அண்ட் குஜராத் ஒரு சைடும், இன்னொரு சைடில் போர்ச்சுகல். அதில் அல்மைடாவோட பையன் செத்து போயிட்டான். நெக்ஸ்ட் இயர் அல்மைடா avenged his defeat by totally crushing the two navies, Egyptian navies and Gujarat navy. So the Almeida's vision was to make the Portuguese the master of the Indian Ocean. His policy is known as the Blue Water Policy. Okay, இது நம்ம பல தடவை நம்ம எக்ஸாமில் கேட்டது தான் Blue Water Policy. பிரான்சிஸ்கோ டி அல்மைடாவுடையது. அதற்கு இன்னொரு பேர் தான் கார்டேஸ் சிஸ்டம். அதாவது கடல் பகுதியில் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துவது தான் இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி. Dash became the first bit of Indian territory to be under the Europeans since the time of Alexander the Great. எந்த பகுதி வந்து யூரோப்பியர்களிடம் கையில் போனுச்சு? ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு பி அண்டர் த யூரோப்பியன்ஸ் சின்ஸ் த டைம் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட். காலிக்கட், கொச்சின், கனனூர், கோவா. ஓகே, ஆன்சர் வந்து கோவா முதல்ல ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி ஆஃப்டர் அலெக்சாண்டர். Who took steps to abolish சதி? சதியை ஒழிப்பதற்காக ஸ்டெப் எடுத்தவர் பெட்ரோ கேப்ரல், பிரான்சிஸ்கோ டி அல்மைடா, அல்புகர்க், நீனா டி குனா. ஆன்சர் வந்து அல்புகர்க். So Albuquerque, who succeeded Almeida as the Portuguese governor in India, was the real founder of the Portuguese power in the East. A task he completed before his death, and he secured for Portugal the strategic control of the Indian Ocean by establishing bases overlooking all the entrances to the sea. So there were Portuguese strongholds in East Africa, off the Red Sea, at Ormuz, Malabar, Malacca. இந்த பகுதி எல்லாத்தையும் போர்ச்சுகீஸ் இருந்தாங்க. The Portuguese under Albuquerque bolstered their stranglehold by introducing a permit system for other ships and exercising control over the major shipbuilding centers in the region. ஸோ வந்து அல்புகர்க்கும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல எல்லாத்துலையுமே இந்த ஷிப்பு உள்ளே நுழையணும்னா அது எல்லாத்துக்கும் பெர்மிட் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணுறாரு. ஓகே, ஒரு டோக்கன் ஒன்று போட்டுக்க அப்படின்னு. ஸோ the non-availability of timber in the Gulf and the Red Sea regions for shipbuilding also helped the Portuguese in their objectives. ஸோ இந்த எதிர்த்து வந்து அவங்க வந்து ஷிப் பில்டிங் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அந்த டிம்பர் தேவையான அந்த மரம் இல்லை. ஸோ அல்புகர்க் acquired Goa from Sultan of Bijapur in 1510 with ease. The principal port of Sultan of Bijapur became
became the first bit of Indian territory to be under the Europeans since the time of Alexander the Great. An interesting feature of his rule was the abolition of sati. Okay, sati பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணார் அல்புகர்க். In order to secure a permanent Portuguese population in India, he encouraged his men to take Indian wives. Okay, so வந்து போர்ச்சுகீசர்களுடைய பாப்புலேஷன் அதிகம் பண்ணுறதுக்காக இந்திய மனைவிகளை இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது யார்? வாஸ்கோ ட காமா, பிரான்சிஸ்கோ டி அல்மைடா, ஈனாடி குனா அல்புகர்க். ஆன்சர் வந்து அல்புகர்க். Albuquerque had a bitter persecution of Dash, which was one of the drawbacks of his policy. Okay. ஸோ யாரை வந்து ரொம்ப இதாக நடத்தினார் அல்புகர்க்? ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ். ஓகே, அவரோட பாலிசிலேயே இது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஸோ முஸ்லிம்களை அவர் வந்து ரொம்ப இதாக நடத்தினார். பிட்டர் பர்சிக்யூஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் வாஸ் ஒன் சீரியஸ் ட்ராபேக் ஆஃப் அல்புகர்ஸ் பாலிசி. This could have been due to his resolve to further the interest of his countrymen by complete extinction of the Muslim commercial interest in the East. முஸ்லிம்களே இங்கே பக்கத்து வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. During his rule, Albuquerque did his best to strengthen the fortifications of Goa and enhance its commercial importance. In order to secure a permanent Portuguese population in India, he encouraged his men to take the Indian wives. Okay. The Portuguese established their settlements on the east coast at எந்த இடத்துல அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை தொடங்கினாங்க? ஈஸ்ட் கோஸ்ட்ல மசூலிப்பட்டினம், தரங்கம்பாடி, டிராங்கியூபார், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஈஸ்ட் கோஸ்ட்டை பொறுத்தளவு ஓகே அவங்க நாகப்பட்டினத்தில் தான் தொடங்கினாங்க. The Portuguese established further military posts and settlements on the east coast at Santhom, Chennai and Nagapattinam. Towards the end of the 16th century, a wealthy settlement had grown at Hooghly, West Bengal. அது தொடங்குச்சு. Government of India captured Goa from the Portuguese in the year. Okay, போர்ச்சுகல்ல துரத்திட்டு கோவாவை நம்ம எப்போ கேப்சர் பண்ணோம்? 61, 63, 64, 67. ஆன்சர் வந்து 61. The Portuguese always had a role to play in the successive battles for the balance of power between the Vijayanagara and the Deccan Sultanates. Okay, இவங்களுக்கு இடையில நடந்த அந்த பேட்டிலுக்கு போர்ச்சுகீசியர்கள் தேவைப்பட்டாங்க. Between the Deccanese and the Mughals and between the Mughals and the Marathas. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது இருந்தாங்க. அதே மாதிரி டெக்கான்ஸ் பாமினி சுல்தான்ஸ் அவங்களுக்கும் முகல்ஸ்க்கும் இடையில நடந்த போரில் இருந்திருப்பாங்க. Interestingly, the Portuguese, the first Europeans to come to India, were also the last to leave this land. Okay, first வந்துட்டு லாஸ்ட் போனது போர்ச்சுகீஸ். It was 1961 before the government of India recaptured Goa, Daman and Diu from them. Okay, ஸோ மீதியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது சாப்டர் 2 ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் ஹிஸ்ட்ரி MCQs.